Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 12/8/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 இம்பார்ட்டண்ட் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஒன்று வந்து ஆல் இண்டியா கோட்டானுடைய சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம அவளுடன் எதிர்பார்த்த கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல், அதுக்கப்புறம் 4 இம்பார்ட்டண்ட் அப்டேட்டும் வந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு சீட்டு, என்ஆர்ஐ சீட்டு, அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கு இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வந்து ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் லாக்கிங்கான டேட் எக்ஸ்டென்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். சாய்ஸ் லாக்கிங் வில் பி ஸ்டார்டட் ஆஸ் பர் த ஷெட்யூல் டேட் 13/8/2026 5 PM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13/8/2026 மாலை 5 மணிலேருந்து, இன்றைக்கி நம்ம 12/8/2026 மாலை 6 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ சாய்ஸ் லாக்கிங் நாளை மாலை 5 மணியிலிருந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கான 92.5%க்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆஸ் பர் த ஷெட்யூல் 13/8/2026 டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், இஎஸ்ஐசி இதற்கான உள்பட என்ஆர்ஐ, மைனாரிட்டி, செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, சிஎம்சி வெல்லூர், ஐஆர்டி வார்டு கோட்டா, இது எல்லாத்துக்குமான கவுன்சிலிங் ஷெட்யூல், ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நாளை 13/8/2026 மதியம் 12 மணியிலிருந்து, நாளை மதியம் 12 மணியிலிருந்து 19/8/2026 மாலை 5 மணி வரை. இதில் ஜென்ரல் ரேங்க்கு 001லேருந்து 35,926 வரைக்கும், அதாவது மினிமம் மார்க் 177லேருந்து 705 வரைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் 001லேருந்து 26,956 வரைக்கும். அதில் பாஸ் மார்க் 177லேருந்து 693 வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட் 1 ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் ஃபில்லிங் இதில் வந்து கலந்து கொள்ளலாம். டேட்டு நாளை 13/8/2026 12 மணியிலிருந்து 19/8/2026 மாலை 5 மணி வரை. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டு 20/8/2026, ரிசல்ட் 21/8/2026 வெளியிடப்படும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிறது 22/8/2026 28/8/2026 மதியம் 12 மணி வரை. டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்திங்கன்னா 23/8/2026 28/8/2026 மாலை 5 மணி வரை. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இன்றைக்கி காலையிலேயே சொல்லிட்டோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நாட் ரீஃபண்டபிள் 1000 rupees. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ப்ராஸ்பெக்டஸை தெளிவாக படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை டைம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. ஆல் இண்டியா கோட்டா மாதிரி நீங்கள் ஆன் டேட்டில் தான் செய்யணுங்கிறது இல்லை, எப்போ வேணால் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அதனால் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உடனே லாக் பண்ண அவசரப்படாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா அதில் ஏதாவது திருத்தம் செய்யணும், காலேஜஸ் ஆட் பண்ணணும், இல்லை காலேஜஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா செய்ய முடியாது. இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் லாக் த சாய்ஸஸ், லாக் பண்ண மறந்துட்டீங்க 19/8/2026 அப்படின்னா அது ஆட்டோ லாக் ஆயிரும்.
சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெப்சைட்டில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கனெக்டிவிட்டி எரர் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பல்ல. அட்மிஷன் MBBS BDS டிகிரி கோர்சஸ் ஷல் பி மேட் ஒன்லி த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங். அதாவது மதிப்பெண் அடிப்படையில் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். அதே போல் ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் MBBS BDS ஆர் காலேஜஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர் இஸ் நாட் பர்மிட்டட் ஆஃப்டர் ஃபைனல் லாக்கிங். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் பண்ணுறதுக்கு அவசரப்பட வேண்டாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டும் மாற்ற முடியாது. டவுன்லோடிங் தி அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டியூஷன் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரிசல்ட் வந்த பிறகு. அடுத்தது கேண்டிடேட். இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவைலபிள் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டு, அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இருக்குதா, சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கு கார்டுனுடைய லிமிட் எவ்வளவு, பர் டே டிரான்சாக்ஷன் எவ்வளவு, அதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸோட பேலன்ஸ் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். செகண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரே செகண்டு லோட் ஆகிட்டு இருக்குது. செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் PWT கேண்டிடேட். இப்போது PWT கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் நடந்தது. அதில் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் PWT கேட்டகரி ஒரு 4 பக்கங்கள் இருக்குது. இந்த 4 பக்கத்தில் PWT வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டு வந்த மாணவர்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது 2வது நோட்டிஃபிகேஷன். 3வது பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பட்சத்தில் அவங்களுடைய பெயர் நம்பர் வந்து அடண்டம் லிஸ்ட்டில் ஆட் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடண்டம் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. இப்போது அந்த அடண்டம் லிஸ்ட்டில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த PDF-ஐயும் பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு டோட்டலாக 14 பக்கங்கள் இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவில் ஏற்கனவே இருக்கிற ரேங்க்குக்கு பக்கத்தில் A ஃபார் அடண்டம் லிஸ்ட் புதுசாக ஆட் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நபர்களெல்லாம் இன்எலிஜிபிள்லேருந்து இப்போ போதுமான சான்றிதழ்கள் அப்லோட் பண்ணினதுனால அடண்டம் லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அடண்டம் லிஸ்ட்டு, அடண்டம் லிஸ்ட் ஃபார் ப்ரொவிஷனல் அடண்டம் டு த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் MBBS BDS மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு PDF கொடுத்துருக்காங்க. அந்த PDFயில் உங்களுக்கு வந்து டோட்டலாக எத்தனை பக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பக்கம்தான். அதுலேயும் உங்களுக்கு ஆல்ரெடி 5781 அப்படின்ற ரேங்க் இருந்தால் அதுக்கு பக்கத்தில் A ஃபார் அடண்டம் அப்படின்ற இந்த புதிய தரவரிசை பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்எலிஜிபிள் இருந்து போதுமான சான்றிதழ் கொடுத்துருந்தீங்களோ உங்களுடைய பெயரும் அதில் ஆட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் இண்டியா கோட்டாக்கான சாய்ஸ் லாக்கிங் டேட் எக்ஸ்டெண்டட் டுமாரோ 13/8/2026 5 PM. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.